அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் உங்கள் மன அமைதியை குலைக்க பார்ப்பார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கும் இடம் மற்றும் மன நிம்மதியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான இடமாகும். இந்த இடத்தில் ஞானகாரகனான கேது பகவான் அமர்ந்து தன் ஆதிக்கத்தை செலுத்தும் போது அதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த மன அமைதியில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து அடித்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நீங்கள் யாரை உங்கள் நிழலாக நினைத்தீர்களோ, எங்கு சென்றாலும் உங்களுடனே இருப்பார் என்று கண்மூடித்தனமாக நம்பினீர்களோ, அந்த உறவு உங்களை விட்டு முற்றிலும் விலகி தள்ளி நிற்பதை அன்று நீங்கள் மிக ஆழமாக உணர்வீர்கள். மிதுனராசினியர்களான நீங்கள் இயல்பாகவே மற்றவர்களுடன் பேசி பழகி உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவர்கள். ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் அதை தர்க்க ரீதியாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் மே 17 அன்று நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து பேச முற்பட்டாலும் அந்த உறவிடமிருந்து உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வராது. மாறாக அங்கிருந்தே ஒரு கொடூரமான மனம் மட்டுமே உங்களுக்கு பதிலாக வந்து சேரும். நீங்கள் அனுப்பும் செய்திகளுக்கோ அல்லது நீங்கள் பேச நினைக்கும் வார்த்தைகளுக்கோ எதிரே இருக்கும் நபர் காட்டும் அந்த அலட்சியமும் அமைதியும் உங்கள் நெஞ்சை ஒழுக்கிவிடும். அன்று நீங்கள் உணரும் அந்த தனிமை ஏதோ ஒரு சில மணி நேர தனிமை அல்ல, அது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றங்களுக்கான ஒரு பலத்த எச்சரிக்கை மணியாக இருக்கும். என் சாதுரியமும் புத்திசாலித்தனமும் இவரிடம் ஏன் வேலை செய்யவில்லை, என் அன்பிற்கு ஏன் இந்த மனம் பரிசாக கிடைக்கிறது என்ற கேள்விகள் உங்கள் மனதிற்குள் குடைந்து கொண்டே இருக்கும். கேது பகவான் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு ஞானத்தை வழங்குவதற்கு முன்னால் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தையோ அல்லது உறவையோ அவரிடமிருந்து தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பிரித்து வைப்பார். அந்த பிரிவின் மூலம் ஏற்படும் தனிமையில்தான் மனிதன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அன்று அந்த உறவு காட்டும் மனம் உங்களை அவர்கள் எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு துல்லியமாக புரிய வைக்கும். நீங்கள் யாருக்காக இத்தனை காலம் உருகி அன்பு காட்டினீர்களோ அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதது போன்ற ஒரு சூழல் உருவாகும் போது உங்கள் மிதுன ராசிக்கு உரிய அந்த தற்பெருமை மற்றும் சுயமரியாதை அங்கே பலத்த அடி வாங்கும். ஆனால் இந்த தனிமையை கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை. பிரபஞ்சம் உங்களை உலகத்தின் மாயைகளிலிருந்தும் போலியான பிணைப்புகளிலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறது. நீங்கள் அந்த உறவின் மீது வைத்திருந்தது வெறும் பற்று மட்டுமே என்பதை கேது பகவான் உங்களுக்கு இந்த மனத்தின் மூலம் உணர்த்துகிறார். அன்று நீங்கள் சந்திக்கும் அந்த தனிமையின் நிழல் உங்கள் ஆன்மாவை இன்னும் பலப்படுத்தப் போகிறது. உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளவும் போலியான உறவுகளின் நிழலில் இருந்து வெளிவந்து உங்களுக்கான சொந்த வெளிச்சத்தை தேடவும் இந்த நாள் ஒரு முக்கிய புள்ளியாக அமையும். மனத்தை ஆயுதமாக ஏந்தும் உறவுகளிடமிருந்து உங்கள் கரவத்தை காத்து கொண்டு விலகி நடப்பதே உங்களுக்கான புத்திசாலித்தனம். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த நாட்களில் உங்களை விட்டு விலகப் போவது ஏதோ முகம் தெரியாத ஒரு 3ஆம் மனிதரோ அல்லது நேற்று வந்து இன்று போகும் ஒரு வழிப்போக்கனோ அல்ல. உங்கள் மனதின் ஆழத்தில் இருந்த ரகசியங்கள் அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக தெரிந்து வைத்திருந்த ஒரு மிக நெருங்கிய நபராகத்தான் அவர் இருப்பார். நீங்கள் யாரிடம் பேசும்போது எந்த ஒரு முகமூடியும் இல்லாமல் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை அப்படியே கொட்டினீர்களோ அந்த நபர்தான் இப்போது உங்களை விட்டு விலகும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவர் உங்கள் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் தோளோடு தோள் நின்ற ஒரு உண்மையான தோழனாகவோ அல்லது தோழியாகவோ இருக்கலாம், அல்லது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை அவர்தான் என்று நீங்கள் நெஞ்சார நம்பிய உங்கள் காதல் உறவாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம். சில மிதுன ராசினியர்களுக்கு தொழில் ரீதியாக உற்ற நண்பராக இருந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தி உங்களுடன் சேர்ந்து லாபம் பார்த்த ஒரு முக்கிய கூட்டாளியாகவும் அவர் இருக்கலாம். மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் இருப்பதால் பொதுவாக எல்லாரிடமும் மிக எளிதாக பழகிவிடுவீர்கள். ஆனால் ஒரு சிலரை மட்டுமே உங்கள் இதயத்தின் மிக நெருக்கமான வட்டத்திற்குள் அனுமதிப்பீர்கள். அப்படி நீங்கள் அனுமதித்து அவர்கள் மீது நீங்கள் காட்டிய அந்த அதீத நம்பிக்கைதான் இன்று உங்களுக்கு ஒரு தீராத வழியாக வந்து நிற்கிறது. நான் இவரிடம் எதையும் மறைத்ததில்லையே, என் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இவரிடம் ஒப்படைத்தேனே, அப்படிப்பட்டவரா எனக்கு இப்படி செய்கிறார் என்ற ஏமாற்றம் உங்கள் ஆன்மாவை உழுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் தொழில் மற்றும் கரவத்தின் மூலம் இந்த விரிசலை ஏற்படுத்தலாம். நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்தவுடன் உங்களை அலட்சியப்படுத்த தொடங்குவார்கள். உங்களை ஒரு பகடைக்காயைப் போல அவர்கள் பயன்படுத்தியதை உங்கள் புத்தி கூர்மை கண்டறியும் போது அந்த நெருங்கிய பிணைப்பு அங்கே உடைய தொடங்குகிறது. நீங்கள் காட்டிய பாசமும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை,
அது அந்த மனிதரின் தராதரத்தை உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறது. எவ்வளவு நெருங்கிய பிணைப்பாக இருந்தாலும் அங்கே சுயமரியாதைக்கும் உங்கள் உழைப்பிற்கும் மதிப்பு இல்லை என்றால் அந்த பிணைப்பில் இருந்து வெளிவருவதே நல்லது என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த வழி தற்காலிகமானது, ஆனால் இதன் மூலம் நீங்கள் பெறப்போகும் விழிப்புணர்வும் தெளிவும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை காக்கும் பேராயுதமாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் கர்வத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு அல்லது சவால் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். 10ஆம் இடம் என்பது நாம் சமுதாயத்தில் பெறும் அங்கீகாரம், நம்முடைய தொழில் மற்றும் புகழை குறிக்கும் மிக முக்கியமான இடமாகும். இந்த இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து தன் மாயை விளையாட்டை தொடங்கும் போது நீங்கள் உயிராக மதித்த அந்த உறவே மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை மிகவும் மலிவாக உதாசீனப்படுத்த முற்படலாம், அல்லது நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உங்கள் மீது வீண் பழி சுமத்தி உங்கள் பெயரை கெடுக்க பார்க்கக்கூடும். மிதுன ராசினியர்களான நீங்கள் இயல்பாகவே பிறரிடம் பழகும்போது உங்கள் சுயமரியாதைக்கும் கர்வத்திற்கும் மிக அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெயரையும் மதிப்பையும் காப்பாற்றி கொள்ள நீங்கள் எதையும் செய்ய துணிவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களின் மிக நெருங்கிய வட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர் பொதுவெளியிலோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையிலோ ஒரு சிறு தழும்பை, அதாவது அவப்பெயரை ஏற்படுத்த முயன்றால் அதை உங்களால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது. அன்று அவர்கள் உங்களை நோக்கி வீசும் அந்த அவதூறு வார்த்தைகளும் வீண் பழிகளும் உங்கள் மனதை அடியோடு காயப்படுத்தும். இவருக்காகவா நான் இவ்வளவு தூரம் இறங்கி போனேன், இவருக்காகவா என் சுயமரியாதையை தியாகம் செய்தேன் என்ற ஆக்ரோஷமான கேள்வி உங்களுக்குள் எழும். அந்த சின்ன தழும்பு கூட அன்று உங்களை ஒரு தீர்க்கமான பிரிவை நோக்கி தள்ளும் முக்கிய காரணியாக மாறிவிடும். ராகுவின் இந்த விளையாட்டு உங்களை அசிங்கப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பற்றி மற்றவர்களிடம் என்ன பேசுகிறார்கள், யார் உங்களுக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தோல் உரித்து காட்டுவதற்காகத்தான். மிதுன ராசியின் புத்தி கூர்மைக்கு இந்த ஒரு சம்பவமே போதும் அந்த உறவின் மொத்த சுயரூபத்தையும் கணிப்பதற்கு. கர்வத்திற்கு ஏற்படும் இந்த சோதனையானது உங்களை அந்த நச்சுத்தன்மையான பிணைப்பிலிருந்து நிரந்தரமாக வெட்டி எறிவதற்கான தைரியத்தை உங்களுக்குள் விதைக்கும். நீங்கள் இழந்த கர்வத்தையும் பெயரையும் உங்கள் உழைப்பின் மூலமும் திறமையின் மூலமும் பன்மடங்காக மீட்டெடுக்கும் வல்லமையை இந்த 10ஆம் இடத்து ராகுவே பின்னாட்களில் உங்களுக்கு வழங்குவார். எனவே அன்று விழும் அந்த சின்ன தழும்பை கண்டு சோர்ந்து விடாமல் அதை உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டாக மாற்றி கம்பீரமாக நடைபோடுங்கள். மே மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அஸ்திவாரத்தோடு ஆடித்திருக்கும் ஒரு நாளாக அமையப் போகிறது. இத்தனை நாட்களாக உங்களுக்குள் நீடித்து வந்த குழப்பங்களுக்கும் அந்த நபர் காட்டிய மனத்திற்கும் பின்னணியில் இருந்த உண்மையான கசப்பான காரணம் அன்று உங்கள் கண்முன்னே முழுமையாக தெரிய வரும். அதுவரை ஏதோ சூழ்நிலை காரணமாகத்தான் அவர்கள் உங்களை விட்டு விலகுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அன்றுதான் அது சூழ்நிலை அல்ல, அவர்களின் திட்டமிட்ட சுயநலம் என்பது உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் யாருக்காகவாவது ஒரு உதவி செய்தால் அதை மனதார தியாக உணர்வோடு செய்வீர்கள். ஆனால் இத்தனை காலமும் நீங்கள் அவர்களுக்காக செய்த தியாகங்கள், நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம், அவர்களின் இக்கட்டான சூழ்நிலைகளில் நீங்கள் தோள் கொடுத்த விதம் என எதையுமே அவர்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்ற யதார்த்தம் அன்று உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய ஆராதரணத்தை உண்டாக்கும். உன் நலனுக்காகத்தான் விலகுகிறேன் என்று நாடகமாடியவர்களின் முகமூடி அன்று கிழிந்து தொங்கும். நீங்கள் யாரை உங்கள் உயிருக்கு மேலாக மதித்து உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதினீர்களோ அவரே உங்கள் முதுகுக்கு பின்னால் செய்த சில காரியங்கள் தகுந்த ஆதாரங்களுடன் வெளியே வரும். அது உங்களுக்கு தொழில் ரீதியாக அவர்கள் செய்த துரோகமாக இருக்கலாம், அல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து உங்களை மலிவாக காட்டியதாக இருக்கலாம், அல்லது உங்களை முற்றிலும் ஏமாற்றிவிட்டு வேறொரு லாபகரமான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அன்று வெளிவரும் அந்த ஆதாரம் உங்கள் புத்தி கூர்மையை ஒரு கணம் ஸ்தம்பிக்க செய்துவிடும். ஒரு மிதுன ராசிக்காரராக ஏமாற்றப்படுவதை உங்களால் எளிதில் ஜீரணிக்க முடியாது. உங்களுடைய சாதுரியம், இத்தனை காலம் இவர்களிடம் ஏன் வேலை செய்யவில்லை என்ற குற்ற உணர்ச்சியும், ஏமாந்து விட்டோமே என்ற வேதனையும் உங்களை வாட்டும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்கள் நம்பிக்கை சிதறி கிடக்கும். ஆனால் பிரபஞ்சம் இந்த துரோகத்தின் உச்சத்தை உங்களுக்கு காட்டுவதற்கு காரணம் உங்களை அந்த மாய வலையிலிருந்து முற்றிலுமாக மீட்டெடுக்கத்தான். 10ஆம் இடத்து
ராகுவும் 4ஆம் இடத்து கேதுவும் இணைந்து நடத்தும் இந்த அதிரடி தூய்மைப்படுத்தல் உங்களை இன்னும் பலமானவராக மாற்றும். உடைந்த நம்பிக்கை உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக இனி உங்கள் வாழ்க்கையில் யாரையும் அவ்வளவு எளிதாக உள்ளே அனுமதிக்க கூடாது என்ற மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வையும் பக்குவத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ரணம் உங்கள் எதிர்கால வெற்றிக்கான ஒரு மாபெரும் ஆயுதமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. மிதுன ராசினியர்களே, புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் எப்போதும் கூர்மையான அறிவாலும் தர்க்க ரீதியான சாதுரியத்தாலும் சிந்திப்பவர்கள். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் கையாண்டு விடலாம் என்ற அசாத்திய நம்பிக்கை உங்களுக்குள் எப்போதும் இருக்கும். ஆனால் மனித உறவுகள் என்று வரும்போது நீங்கள் உங்களை அறியாமலேயே உணர்ச்சிகளால் ஒரு ஆழமான பிணைப்பில் சிக்கி தவிப்பீர்கள். அறிவு இது தவறு, இவர்களிடமிருந்து விலகிவிடு என்று எச்சரித்தாலும் உங்கள் உள்ளம் அவர்கள் மீது நான் வைத்திருப்பது உண்மையான அன்பு, அவர்கள் மாறுவார்கள் என்று உங்களையே சமாதானப்படுத்தி கொண்டு அந்த நச்சுத்தன்மையான சுழலிலேயே உங்களை வைத்திருக்க முயலும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் நீங்கள் உயிருக்கு மேலாக மதித்த அந்த பிணைப்பானது உங்கள் ஆன்மாவின் சுதந்திரத்தையும் உங்கள் உண்மையான வளர்ச்சியையும் உங்களின் ஆன்மீக தேடலையும் மிக தந்திரமாக தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தது. ஒரு பறவையை தங்க கூண்டில் அடைத்து வைத்தாலும் அதற்கு சிறகுகள் இருந்தும் பறக்க முடியாதோ அதே போலத்தான் இந்த உறவு உங்கள் தனித்துவத்தையும் உங்கள் சிந்தனை திறனையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லைக்குள் பூட்டி வைத்திருந்தது. நீங்கள் இன்னும் எட்ட வேண்டிய உயரங்களும் சாதிக்க வேண்டிய இலக்குகளும் ஏராளமாக உள்ளன. அதற்கு இந்த உறவு ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதை உணர்ந்தே பிரபஞ்சம் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை ஒரு தெளிவான தீர்க்கமான சிந்தனையாளனாக மாற்றவே பிரபஞ்சம் இந்த வலிமிகுந்த பிரிவை தந்து கொண்டிருக்கிறது. தங்கம் எப்படி நெருப்பில் வெந்து ஊறினால்தான் புடமிடப்பட்ட ஆபரணமாக மாறுமோ, அதே போல உங்கள் ஆன்மாவும் இந்த ஏமாற்றம் மற்றும் பிரிவின் வலியை அனுபவித்த பிறகுதான் மனிதர்களை பற்றிய முழுமையான பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் அடையும். 4ஆம் இடத்து கேது பகவான் தரும் இந்த விரக்தி உங்களை உலகியல் ரீதியான போலியான பற்றுகளில் இருந்து விடுவித்து உங்கள் சுயமதிப்பை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு உன்னத ஆன்மீக பாடமாகும். இந்த பிரிவு உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு தாங்க முடியாத சூனியத்தையும் தனிமையையும் தரலாம். நான் ஏன் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் ஏமாந்தேன் என்ற கேள்வி உங்களை வாட்டலாம். ஆனால் இது உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு வந்த தோல்வி அல்ல, உங்கள் ஆன்மாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல பிரபஞ்சம் நடத்திய ஒரு ஆன்மீக தூய்மைப்படுத்தல் செயல்முறை. எனவே காலத்தின் இந்த மாற்றத்தை எதிர்த்து போராடாமல் கசப்பான இந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுங்கள். உங்களை அழுத்தி கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டது என்பதை உணருங்கள். இந்த ஆன்மீக பாடத்தின் மூலம் நீங்கள் பெறப்போகும் தெளிவும் விழிப்புணர்வும் உங்கள் எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமாகவும், போலியான மனிதர்கள் உங்களை அண்ட முடியாத அளவிற்கும் ஒரு பெரும் அரணாக நின்று உங்களை காக்கும். பிரபஞ்சத்தின் மகா சங்கல்பத்தை நம்பி தைரியமாக உங்கள் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். மே 19 முடிவான விடைபெறுதல். மே மாதம் 19ஆம் தேதி மிதுன ராசினியர்களே, உங்களுக்கும் அந்த உறவுக்கும் இடையிலான கடைசி நூலையும் முற்றிலுமாக அறுபட்டு ஒரு இறுதி புள்ளி வைக்கப்படும் நாளாக அமையப் போகிறது. கடந்த சில நாட்களாக உங்கள் மனதை ரணமாக்கிய அந்த ஏமாற்றங்களும் மனங்களும் துரோகத்தின் வெளிச்சமும் அன்றுடன் ஒரு முடிவுக்கு வரும். அதுவரை உங்கள் மனதில் ஒருவேளை அவர்கள் மாறிவிடுவார்களோ, மீண்டும் பழையபடி பேசிவிட மாட்டார்களோ என்று எஞ்சியிருந்த அந்த 1% எதிர்பார்ப்பும் அன்றுடன் முழுமையாக மடிந்துவிடும். அன்று நீங்கள் ஒரு மிக முக்கியமான உறுதியான முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவு ஏதோ ஆத்திரத்திலோ அல்லது அவசரத்திலோ எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்காது. மாறாக கடந்த சில நாட்களாக நீங்கள் அனுபவித்த வலிகளின் மூலம் கிடைத்த மிக ஆழமான தெளிவின் வெளிப்பாடாக இருக்கும். இனி இவர்கள் என் வாழ்வில் தேவையில்லை, இவர்களுக்காக என் கர்வத்தையும் சுயமரியாதையும் நான் இழக்க தயாராக இல்லை என்ற தீர்க்கமான ஞானம் உங்களுக்குள் பிறக்கும். ஒரு மிதுன ராசிக்காரராக எதையும் பேசி தீர்க்க விரும்பும் உங்கள் குணமன்று முற்றிலும் மாறி இனி பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்ற அமைதியான நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அன்று நீங்கள் சந்திக்கும் அந்த இறுதி சந்திப்பு அல்லது விடைபெறுதல் என்பது உங்களுக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும். அந்த நபர் உங்களை விட்டு நிரந்தரமாக விலகி செல்லும் போது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரலாம். ஆனால் அன்று நீங்கள் சிந்துவது வெறும் கண்ணீர் அல்ல, இத்தனை காலம் உங்கள் ஆன்மாவை அழுத்தி உங்கள் வளர்ச்சியை முடக்கி வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய கர்மச்சுமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக வெளியேறுகிறது என்பதை உணருங்கள்.
நெருப்பில் புடமிடப்பட்ட தங்கம் எப்படி பிரகாசிக்குமோ அதே போல இந்த இறுதி விடைபெறுதலுக்கு பின் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய பொலிவை பெறும். இத்தனை காலம் உங்களை சூழ்ந்திருந்த அந்த மாய இருள் விலகி உங்கள் புத்தி கூர்மையும் சாதுரியமும் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்காக மட்டுமே பயன்பட தொடங்கும். போலியான பிணைப்பில் இருந்து உங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரும் விடுதலை உங்கள் எதிர்காலத்தை இன்னும் பிரகாசமாக மாற்றப் போகிறது. மனபாரத்தை குறைத்து பிரபஞ்சத்தின் இந்த முடிவை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான புதிய பாதையில் கம்பீரமாக அடியெடுத்து வையுங்கள். இது உங்கள் பூர்வ புண்ணிய கணக்கின் மிக முக்கியமான ஒரு முடிவாகும். ராசி மண்டலத்தின் மிக சாதுரியமான ராசியான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த விலகல் என்பது ஏதோ தற்செயலாக நடந்த விபத்தோ அல்லது திடீர் திருப்பமோ அல்ல. நம்முடைய பிறவி பயனாக நாம் கடந்த காலங்களில் செய்த நல்வினை மற்றும் தீவினைகளின் கணக்குகளை தீர்ப்பதற்காகவே பிரபஞ்சம் இந்த சூழலை உருவாக்கியிருக்கிறது. சில உறவுகள் நம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே வர வேண்டும் என்றும், நமக்கு சில கசப்பான அல்லது இனிப்பான அனுபவங்களை தர வேண்டும் என்றும் ஜோதிட விதிகளில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுடன் பயணிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டதால் தங்களின் கர்மவினை கடமையை தீர்த்து அதற்கான பாடத்தை உங்களுக்கு கற்பித்துவிட்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகிறார்கள். மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் அல்ல, அவர்கள் வெறும் கதாபாத்திரங்கள் மட்டுமே என்பதை உணர்த்தும் காலம் இது. மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த அசாத்திய புத்தி கூர்மையை இப்போது உங்களுக்காக பயன்படுத்துங்கள். காலாவதியான ஒரு மருந்தை நாம் எப்படி தூக்கி எறிகிறோமோ அதே போல தன் காலத்தை முடித்து கொண்ட ஒரு உறவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து புன்னகையுடன் வழி அனுப்பி வைப்பதே புத்திசாலித்தனம். பிரபஞ்சம் ஒருபோதும் உங்கள் நன்மையை தவிர வேறு எதையும் செய்யாது. நினைவுகளை எண்ணி வருந்தாமல் கர்ம வினையின் கணக்கு தீர்க்கப்பட்டுவிட்ட நிம்மதியோடு உங்கள் ஆன்மாவின் சுதந்திரத்தை நோக்கி புதிய பாதையில் கம்பீரமாக நடைபோடுங்கள். விதியை மதியால் வெல்வது என்பது அதன் போக்கை உணர்ந்து பக்குவமாக அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான். உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் இப்போது உங்களை அசாத்தியமான ஒரு மனத்தை கடைபிடிக்குமாறு கட்டளையிடுவார். பொதுவாக மிதுன ராசி நேயர்களான நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தர்க்க ரீதியாக பேசி விவாதித்து உங்கள் தரப்பு நியாயங்களை அடுக்கிக் கொண்டே போகும் குணம் கொண்டவர்கள். ஆனால் இந்த சோதனையான காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தரும் பெராயுதம் இந்த மனம் மட்டும்தான். நடக்கும் எந்த ஒரு அநீதிக்கும் எதற்கும் யாரிடமும் விளக்கம் சொல்லாதீர்கள். உங்களை உதாசீனப்படுத்தியவர்களிடம் நின்று நியாயம் கேட்காதீர்கள். உங்கள் நாவிலிருந்து வெளிப்படும் 100 வார்த்தைகளை விட அன்று நீங்கள் காக்கும் அந்த ஆழமான மனம்தான் அந்த உறவுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய மற்றும் மிக கொடூரமான தண்டனையாக மாறும். உங்களுடைய மானம் எதிரே இருப்பவர்களை நிலைகுலைய செய்யும். அவர்களின் தந்திரங்களை உங்கள் மானமே சுக்குநூறாக உடைத்தெறியும். மிதுன ராசிக்காரர்கள் கரவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்பதால் அன்று நீங்கள் காட்டும் அந்த கம்பீரமான அமைதி உங்கள் சுயமரியாதையை சிகரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அன்று அந்த பிரிவின் கசப்பான தருணத்தில் நீங்கள் அடையும் இந்த ஆன்மீக மற்றும் மனரீதியான முதிர்ச்சி உங்கள் எதிர்கால வாழ்வை ஒரு மிகச்சீரான தெளிவான பாதைக்கு கொண்டு செல்லும். தேவையற்ற மனிதர்களுக்காக உங்கள் ஆற்றலையும் புத்தி கூர்மையும் வீணடிப்பதை காட்டிலும் அமைதியாக விலகி நடப்பதே உத்தமம் என்பதை புதன் பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். இந்த மனப்புரட்சி உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய உன்னதமான அத்தியாயத்திற்கு அஸ்திவாரமாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது எதிரிகள், கடன்கள், நோய்கள் மற்றும் மறைமுக சதி வேலைகளை குறிக்கும் மிக முக்கியமான ஸ்தானமாகும். தற்போது இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரக நிலைகள் மற்றும் அவற்றின் பலத்த ஆதிக்கம் ஒரு அதிரடியான உண்மையை உங்களுக்கு தோல் உரித்து காட்டப் போகிறது. இந்த மே மாதத்தின் சோதனையான நாட்களில் உங்களை விட்டு விலகும் அந்த நபர் உண்மையில் ஒரு சாதாரண உறவோ அல்லது தோழமையோ அல்ல. மாறாக அவர் இத்தனை காலமும் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்கள் உணர்வுகளோடு விளையாடிய ஒரு மிக ஆபத்தான மறைமுக எதிரியாக கூட இருந்திருக்கலாம் என்பதை இந்த கிரக அமைப்பு அப்பட்டமாக உணர்த்துகிறது. மிதுன ராசினியர்களான நீங்கள் எப்போதுமே எல்லாரையும் எளிதில் நம்பி உங்கள் மனக்கதவுகளை திறந்து வைத்து விடுவீர்கள். உங்களின் இந்த அதீத வெள்ளந்தித்தனத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த நபர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் தியாகங்களையும் அன்பையும் தனக்கு சாதகமாக அறுவடை செய்து கொண்டு உங்களை எங்கே வீழ்த்தலாம் என்று சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு பின்னால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் உங்களை பற்றி மற்றவர்களிடம் பரப்பிய அவதூறுகளும் அம்பலமாகும் போது பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றியிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வரும்.
உங்களை ஆழமாக நேசித்த ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த பிரிவு என்பது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமோ அல்லது தோல்வியோ அல்ல, மாறாக எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய மற்றும் மிக உன்னதமான பாதுகாப்பு அரணாகும். உங்கள் கண்களை மூடியிருந்த அந்த பாச மாயையை விலக்கி ஒரு நச்சுத்தன்மையான மனிதரின் பிடியிலிருந்து உங்களை நிரந்தரமாக விடுவிக்கவே ஈசன் இந்த விடையளிப்பை நிகழ்த்தியிருக்கிறார். கூடவே இருந்து குழி பறிக்கும் மனிதர்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கையின் பாசிட்டிவ் ஆற்றலை பன்மடங்கு அதிகரிக்கும். இந்த மறைமுக எதிரியின் வீழ்ச்சியை பிரிவின் துயரமாக பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருந்த ஒரு பெரும் சாபம் நீங்கிவிட்டதாக கருதி நிம்மதி அடையுங்கள். பிரபஞ்சத்தின் இந்த மகா காருண்யத்தை உணர்ந்து தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உங்களின் புதிய சுதந்திரமான பாதுகாப்பான பாதையை நோக்கி தைரியமாக நடைபோடுங்கள். ஈசனின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கிறது. மே மாதம் 19ஆம் தேதியின் இறுதி பொழுது சாயும் போது உங்கள் மனதுக்குள் அதுவரை இருந்த ஒட்டுமொத்த போராட்டங்களும் புயல்களும் அடங்கி ஒரு விவரிக்க முடியாத ஆழமான நிம்மதியான நிலையை நீங்கள் அடைவீர்கள். கடந்த சில நாட்களாக உங்களை ரணமாக்கி கொண்டிருந்த அந்த ஏமாற்றங்கள், மனங்கள் மற்றும் துரோகங்களின் கசப்பான அத்தியாயம் முற்றிலும் நிறைவடைந்து முடிந்தது எல்லாம் முடிந்தது. இனி என் பாதையில் நான் கம்பீரமாக நடப்பேன் என்ற ஒரு உன்னதமான அமைதி உங்கள் ஆன்மாவிற்குள் பிறக்கும். மிதுன ராசினியர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் இழந்தது வெறும் ஒரு போலியான உங்களை மதிக்காத உறவை மட்டும்தான். மாறாக உங்களின் அசாத்திய புத்தி, கூர்மையையோ உங்கள் திறமையையோ அல்லது உங்களின் தனித்துவத்தையோ உங்களை விட்டு யாராலும் பறிக்க முடியாது. உங்களின் உண்மையான பலமே உங்களுடைய திறமைகளும் உங்கள் உழைப்பும் மட்டும்தான். நெருப்பில் புடமிடப்பட்ட தங்கம்தான் ஆபரணமாக மாறும். அதே போல கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகும் கார்பன் தான் உலகமே வியக்கும் வைரமாக உருவெடுக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த இந்த சோதனைகளை கடந்து நீங்கள் இன்னும் பல மடங்கு முதிர்ச்சியுடனும் தெளிவான சிந்தனையுடனும் ஒரு மாபெரும் வைரமாக இந்த சமுதாயத்தில் ஜொலிப்பீர்கள் என்பது திண்ணம். போலியான மனிதர்களின் பிடியிலிருந்து விடுபட்ட உங்கள் புதிய வாழ்க்கை இனி சாதனைகளாலும் வெற்றிகளாலும் நிரம்பப் போகிறது. வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.